ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழு. ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமக. கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ராகவேந்திரர் மேல் மிகுந்த பக்தி கொண்ட குடும்பம். ஒரே பெண் பிள்ளை. மாப்பிள்ளை அமெரிக்காவிலே வேலை பார்க்கின்றார். அங்கே அமெரிக்காவிலே அந்த தம்பதியினருக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறக்கின்றது. அந்த குழந்தையும் வளர்ந்து சிறுவயது பையனாக இருந்தபோது திடீரென காய்ச்சல். அமெரிக்காவிலே அங்கே உள்ள ஆஸ்பத்திரியிலே குழந்தையை சேர்க்கின்றார்கள். தொடர்ந்து காய்ச்சல் வருவதும் போவதுமாக இருக்கின்றது. அதோடு சிறு புள்ளியாக உடம்பிலே தோன்றிய கரும்புள்ளி ஒன்று உடம்பெல்லாம் பரவி கரும்புள்ளியாக காட்சி அளிக்கின்றது. இந்த நிலையை கர்நாடக மாநிலத்திலே இருக்கின்ற தனது வயதான தாய் தந்தையருக்கு தெரிவிக்கின்றாள் அந்த குழந்தையின் தாயானவர். இங்கே இருக்கின்ற வயதான பெற்றோர்கள் குரு ராகவேந்திரரை வணங்கி, நீதான் எனது பேரப்பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகோளும் வைக்கின்றார்கள். அந்த சமயத்திலே அவர்களுக்கு தெரிந்த அன்பர் ஒருவர் ராகவேந்திரரின் பிருந்தாவனத்திலே பிரசாதமாக தரப்பட்ட மண் என்னும் மிருத்திகையை கொடுத்து, இதை நீங்கள் அமெரிக்காவிற்கு அனுப்பி உங்களது பேரனின் உடலிலே பூசை செய்தும் உள்ளுக்குள்ளும் கொடுக்க சொல்லுங்கள், ராகவேந்திரர் கண்டிப்பாக காப்பாற்றுவார் என்று அந்த அன்பர் கொடுத்த மிருத்திகை என்னும் மண்ணை பிரசாதத்தை அமெரிக்காவிற்கு அனுப்புகின்றார்கள். அதனை மருமகன் ஏற்க மறுக்கின்றார். டாக்டர்களும் இந்த சாதாரண மண் என்ன செய்துவிடப் போகின்றது என்று அவர்களது வைத்தியத்தை தொடர்கிறார்கள். குழந்தையின் நோய் தீர்ந்த பாடில்லை. குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாயானவள் தனது கணவரையும் டாக்டர்களையும் கோபித்து கொண்டு ஆஸ்பத்திரியிலிருந்து குழந்தையை வீட்டிற்கு அழைத்து வந்து இந்தியாவிலிருந்து தனது வயதான தாய் தந்தையர் கொடுத்து அனுப்பிய மிருத்திகை என்னும் அந்த பிரசாதத்தை, அந்த மண்ணை அந்த குழந்தையின் உடலெங்கும் பூசி பிரசாதமாக கொடுக்கின்றாள். அன்று இரவே அவள் ஒரு கனவையும் காண்கின்றாள். இந்தியாவிலே உள்ள வயதான தாய் தந்தையரும் தனது கணவரும் தனது குழந்தையும் பிருந்தாவனத்திலே அந்த சன்னிதானத்திலே ராகவேந்திரரை தரிசிக்க செல்வதாகவும் குழந்தை நலமுடன் விளையாடி கொண்டிருப்பதாகவும் கனவு கண்டு தனது கணவனிடம் காலையில் கூற உடனடியாக அவர்கள் இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்து வயதான தாய் தந்தையரையும் அழைத்து கொண்டு பிருந்தாவனத்திற்கு செல்கின்றார்கள். துங்கபத்ரா நதியை கண்டதும் குழந்தைக்கு ஒரே கூதுகலம். அந்த நதியிலே இறங்கி விளையாட எத்தனிக்கின்றது. கணவரும் வயதான தாய் தந்தையரும் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகிவிடப் போகின்றது என்று தடுத்தும் அந்த குழந்தையின் தாயானவள் குழந்தையை அழைத்து கொண்டு அந்த துங்கபத்திரா என்னும் புனித நதியிலே குழந்தையை குளிப்பாட்டி கொண்டிருக்கும் போது கரைகளே இருந்த தனது வயதான தாய் தந்தையரையும் தனது கணவரையும் பார்த்து, இங்கே வாருங்கள், இங்கே வாருங்கள் என்று அழைக்கின்றார். அந்த நதியிலே இறங்கி குழந்தையின் அருகிலே சென்று பார்த்த அவர்களுக்கு பெருத்த அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. உடலெங்கும் கரும்புள்ளியாக தோன்றிய இருந்த அந்த புள்ளிகள் அனைத்தும் துங்கபத்திரா நதியிலே அந்த குழந்தை குளித்தவுடன் மாறி அந்த கரும்புள்ளிகள் இருந்த சுவடே இல்லாமல் மறைந்து போய்விடுகின்றது. ஆக குருராஜர் ராகவேந்திரர் மகிமையை, அந்த நதியின் புனிதத்தை உணர்ந்த அவர்கள் அந்த ஆலயத்திலே, அந்த பிருந்தாவனத்திலே 10 நாட்கள் தங்கி
குழந்தை தினசரி அந்த புனிதமான துங்கபத்ரா நதியிலே குளித்தும் 10 நாட்கள் தினசரி ராகவேந்திரர் தரிசனம், பிறகு மதியம் போஜனம், இரவிலே ரதோத்சவம் என்று கண்டு கழித்து ராகவேந்திரரின் அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரம் ஆகி குணமடைந்த தனது குழந்தையை அழைத்து கொண்டு பிறகு அமெரிக்கா திரும்புகின்றார்கள். ஓம் நமச்சிவாய. ஓம் குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திராய நமக.